வணக்கம், வெல்கம் டு சுவை சிக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிள் ரெசிபி முட்டை வறுவலுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். முட்டையை வேக வச்சு அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு, வெறுங்கடுகு போடக்கூடாதுன்னு 2 உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேங்க. அப்புறம் சீரகம் போட்டிருக்கேன். அவ்வளோதான் போட்டிருக்குறேங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த முட்டை வறுவல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்னா இந்த மாதிரி செய்யலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. வரமிளகாவும் சேர்த்தலாம். இதுவே கொஞ்சம் எங்களுக்கு காரம் கம்மியாக தான் இருந்தது. வரமிளகா இன்னும் 2 சேர்த்திக்கிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்குங்க. கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இது ஒரு சிம்பிள் முட்டை வறுவல், ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி கூட எங்கள் வீட்டில் செய்வோம். இப்போ வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ கறி மசாலா தூள் 2 பிஞ்ச் அளவுக்கு போடுறோம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவருக்கு, அவ்வளோதாங்க. காரம் நமக்கு மிளகாய் காரமே போதும். அதனால் கறி மசாலா தூள் 2 பிஞ்ச் அளவுக்கு, அதே மாதிரி குழம்பு மிளகாய் தூள் 2 பிஞ்ச் அளவுக்கு, சால்ட் 2 பிஞ்ச் அளவுக்கு, இவ்வளோ தான் போடுறேங்க. ஏன்னா வெங்காயத்துக்கு மட்டும்தான் சால்ட்டு போடுறோம். முட்டைக்கு கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுருக்கிறேன். முட்டை 4 முட்டை தாங்க. அதனால தான் கொஞ்சமாக சால்ட் சேர்த்திக்கிறேன். எவ்வளோ முட்டை சேர்த்துறோமோ அந்தளவுக்கு சால்ட் சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். 4 முட்டை தாங்க சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வறுத்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதையே வேக வைக்காமல் அப்படியே டைரெக்டாக முட்டை ஊற்றிங்கூட வறுக்கலாங்க. நல்லா தான் இருக்கும். முட்டையை சேர்த்துட்டோம். இப்போ அப்படியே லைட்டாக பரட்டி விடணுங்க. இல்லாட்டி மஞ்சக்கருவெல்லாம் காணாமல் போயிடும். அப்படி இருந்தாலும் மஞ்சக்கருவு உடஞ்சி தாங்க போவோம். ஆனாலும் அது நல்லா தான் இருக்குங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வறுத்து வச்சிட்டோம். சும்மா 4 திருப்பி திருப்பி இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ மல்லித்தலையை போட்டுக்கலாம். மல்லித்தலை இன்னும் கொஞ்சம் நிறையவே சேர்த்திக்கலாங்க. அந்த ஃப்ளேவர் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி எப்போயாவது எங்கள் வீட்டில் செய்வாங்க, நல்லாயிருக்கும். வேக வச்சு தான் இந்த முட்டையை சேர்த்தணுன்ட்டு இல்லை, அப்படியே டைரெக்டாக ஊற்றியும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டு இதே மாதிரியே குழம்பு மிளகாய்த்தூள், கறி மசாலாத்தூள் அதே மாதிரி 2 பிஞ்ச் போட்டுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாய்த்தூள், கறி மசாலாத்தூள் இல்லாதவங்க மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. அதுவும் ஃப்ளேவர், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு பரட்டி விட்டோம். அப்போது மஞ்சக்கரு லேசாக உடஞ்சி தான் இருக்குதுங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. கரண்டி போடும்போது எப்படி இருந்தால் கொஞ்சம் உடஞ்சி போகுங்க. இப்போ பெப்பர் தூள் சேர்த்துக்கிறோம். பெப்பர் தூள் சேர்த்தும்போது லாஸ்ட்டாக தான் சேர்த்துருங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் தூள் சேர்த்தி ஒரு 4 திருப்பி இறக்கலாங்க. 4 பெரட்டி இறக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மல்லித்தலையோட ஃப்ளேவரோட முட்டை வறுவல் எங்கள் வீட்டில் எப்போயாவது இந்த மாதிரி இருக்குங்க. இது யார் எனக்கு கற்றுக் கொடுத்தா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க தான் மல்லித்தலை போட்டு வறுத்தா நல்லாயிருக்கும் அப்படி சாப்பிட்ருக்காங்களாட்டிருக்குது முதலையே வறுத்து. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இதை சொல்லி கொடுத்தது எங்கள் வீட்டுக்காரருங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. அட்டகாசமான சுவையில் இருக்கும். பார்க்குறக்கும் நல்லா இருக்குங்க. சூப்பராக இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட இந்த சுவை 6 இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம், இந்த 3 சேனல்லையும் பாருங்கள். கோலங்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்குங்க. அந்த 2 சேனல்லையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது முட்டை வறுவல். இப்படிங்கூட முட்டை வறுவல் செய்யலாங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் என்னோட சுவை 6 சேனலில் நிறைய இருக்குதுங்க. பாருங்கள், பழைய வீடியோக்களையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.